புக்கிங் செய்ய ஆதார் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு சார்ந்து அரசு புதிய அறிவிப்பு குட் நியூஸ் சார்ந்து தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு முக்கிய விளக்கம் ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பு குறித்து ஏற்பட்ட குழப்பங்களுக்கு இந்த அறிவிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. சமீபத்தில் மார்ச் 15ஆம் தேதி மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் சமையல் கேஸ் சிலிண்டர் தொடர்ந்து பெற வேண்டுமென்றால் நுகர்வோர் பயோமெட்ரிக் முறையில் ஆதார் சரிபார்ப்பு செய்ய வேண்டுமென்று கூறப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்களிடம் இது அனைவருக்கும் கட்டாயமா என்ற சந்தேகம் உருவானது. இந்த நிலையில் அந்த அமைச்சகம் தற்போது முக்கியமான விளக்கத்தை வழங்கியுள்ளது. அதன்படி பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பு அனைத்து நுகர்வோருக்கும் கட்டாயம் அல்ல என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. இது குறித்து அவர்கள் கூறுவதாவது: ஆன்லைனில் KYC நோ யுவர் கஸ்டமர் நடைமுறை என்பது புதியதாக அறிமுகப்படுத்த ஒன்று அல்ல. அது ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த ஒரு முறையாகும். தற்போது வெளியிடப்பட்ட அறிவிப்பு இதுவரையில் தங்களது ஆதார் விவரங்களை சரிபார்க்காத நுகர்வோருக்காக வெளியிடப்பட்டது. அதாவது ஏற்கனவே ஒருமுறை பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பை முடித்தவர்கள் மீண்டும் அதை செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் வழக்கம்போல் கேஸ் சிலிண்டரை பெற முடியும். ஆனால் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய நுகர்வோருக்கு மட்டும் சில குறிப்பிட்ட விதிமுறைகள் உள்ளன. அந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆண்டுக்கு ஒருமுறை ஆதார் சரிபார்ப்பை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் 7 சிலிண்டர்களை பெற்ற பின்பு 8வது அல்லது 9வது சிலிண்டரை பெறும்போது இந்த சரிபார்ப்பு கட்டாயமாகும். முக்கியமாக இந்த சரிபார்ப்பு முறையை நுகர்வோர் தங்களது வீட்டிலிருந்தபடியே ஆன்லைன் மூலமாக இலவசமாக செய்து கொள்ள முடியும். இதற்காக எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று அரசு உறுதியளித்துள்ளது. மேலும் இந்த நடைமுறை காரணமாக சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அரசு தெரிவித்துள்ளது. நுகர்வோர்கள் வழக்கம் போல சிலிண்டர்களை பெற முடியும். இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டில் ஏற்படும் முறைகேடுகளை தடுப்பது மற்றும் உண்மையான பயனாளிகளுக்கு சரியான நன்மைகள் கிடைப்பதை உறுதி செய்வதாகும். மொத்தத்தில் இந்த விளக்கம் பொதுமக்களிடம் ஏற்பட்டிருந்த குழப்பத்தை நீக்குவதுடன் தேவையற்ற அச்சத்தையும் குறைத்துள்ளது. எனவே நுகர்வோர்கள் தங்களது நிலைமைக்கு ஏற்ப தேவையான போது மட்டுமே ஆதார் சரிபார்ப்பை மேற்கொண்டால் போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.